50 ஆண்டுகள் கிடப்பிலே இருக்கிற ஒரு பிரச்சனையை 50 மணி நேரத்துக்கு முன்பு மசோதாவை கொடுத்துவிட்டு அவசரமாக விவாதிக்கிறீர்கள். உங்களது நோக்கம் தேசத்தின் ஒற்றுமை அல்ல. இதுவரை நீங்கள் தென்னிந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதியை பறித்தீர்கள். இப்பொழுது எங்களின் உரிமையை பறிக்க நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள். நாட்டை ஆளுவதில் எங்களுக்கு இருக்கிற பங்கை நீர்த்து போக செய்ய நீங்கள் சதி செய்கிறீர்கள். இது நாரி சக்தி மசோதா அல்ல, பாஜகவின் நரித்தன மசோதா என்பதை இந்த அவையிலே நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2 பெரிய மாநிலங்களின் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அவசரமாக இந்த அவையை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களவையை சேர்ந்த 40 உறுப்பினர்கள் தேர்தல் களத்தை விட்டு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தேர்தல் வெற்றி தோல்வியை விட தமிழ்நாட்டின் வெற்றி தான் முக்கியம் என்பதுதான் காரணம். நாங்கள் 40 பேரும் இங்கே இருக்கிறோம். நாடாளுமன்ற விவகாரத்துறையினுடைய இணையமைச்சர் எங்கே இருக்கிறார்? பிரதமரின் உரையை கேட்காமல் திரு எல்முருகன் அவர்கள் எங்கே இருக்கிறார்? அவிநாசியில் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடியோடு சேர்ந்து பொதுக்கூட்டத்தில் இருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு தேவை தமிழக மக்களின் ஓட்டு, எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டு மக்களின் தன்மானம் மிகுந்த வெற்றி. தன்மானம் மிகுந்த வெற்றி. இன்றைக்கு இருக்கிற 543 எம்பிக்கள் 850 உயர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு சராசரியாக 60 எம்பிக்கள் வர வேண்டும். ஆனால் மறுவரையறை கமிஷன் இந்த மசோதா எந்த சென்சஸை அடிப்படையாக கொள்ள போகிறது என்பதை பற்றி பேசவில்லை. பெண்களை பணயம் வைத்து அரசியல் செய்வது வலதுசாரிகளுக்கு காலம்பூராவும் இருக்கிற பழக்கம். இப்பொழுதும் பெண் ஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டு மசோதாவின் அடிப்படையில் தான் நீங்கள் இதை கொண்டு வருகிறீர்கள். நிச்சயமாக திரௌபதியை பணயம் வைத்து கபட நாடகம் ஆடியதை போல நீங்கள் எங்களை கபட நாடகம் ஆட்ட நினைக்கிறீர்கள். நாங்கள் திரௌபதியின்